வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சேலம் பட்டைக்கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதேபோன்று சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மைய பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலப்பாடி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு மிக சிறப்பாக நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு வெங்கடாச்சலபதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருப்பூரில் உள்ள ஸ்ரீ கனகவள்ளி தாயார் பூமாதேவி சமேத வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வீரராகவ பெருமாள் ராஜ அலங்காரத்தில் கருட வாகனத்தில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி ஆழ்வார்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் காட்சியளித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஆலைபுரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசாமி ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் வழியாக தேரில் அமர்ந்து வந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வைகுந்த வாசல் வழியாக வெளியே வந்தனர். வைகுண்ட ஏகாதசியையொட்டி விழுப்புரம் வைகுண்ட வாசல் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பெருமாள் கோவிலை சுற்றி வலம் வந்து வசந்த மண்டபத்தில் அருள்பாலித்த நிலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பரமபத வாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருவள்ளூரில் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ வீரராகவரை தரிசித்தனர். நாமக்கல் அரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஸ்ரீ மூக்கரை நரசிம்ம பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோன்று சங்ககிரி வசந்த வல்லவராஜ பெருமாள் கோவிலில் கோவிந்தா என பக்த கோஷங்கள் முழங்க சொர்க்கவாசல் வெகு விமர்சையாக திறக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பேரூராட்சி பகுதியில் நாய்களை கட்டுப்படுத்தாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் SDPI கட்சியினர் சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் குத்புதீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெருநாய் கடித்ததன் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 8 பேருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.
நாகப்பட்டினம் மாவட்டம் தனியார் மகளிர் கல்லூரியில் தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு மாணவர்களின் எதிர்கால தொழில் முன்னேற்றத்திற்கான கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் கல்லூரி முதல்வர் சோஃபியா புன்செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் செல்போன் பயன்பாட்டை குறைத்து புத்தக வாசிப்பில் மாணவிகள் தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும், போட்டித் தேர்வில் பங்கேற்க நூலகத்தில் உள்ள வழிகாட்டி புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் வெட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் வனத்துறை சார்பில் 9 கண்மாய்களில் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றன. இதில் திருப்பத்தூர் ஆப்சா கல்லூரி, காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தொலைநோக்கி மற்றும் மெர்லின் செயலி மூலம் பறவைகளை அடையாளம் கண்டு கணக்கெடுத்தனர். தனியார் தங்கும் விடுதி பின்புறம் உள்ள சாலையில் சிறுத்தை ஒன்று விழா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அப்பகுதியில் கடந்த 6ஆம் தேதி சிறுவனை கொன்ற சிறுத்தை தான் தற்போது உலா வந்த சிறுத்தையா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் நிறுவனம் சார்பில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் புதிய சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆக பட்டம் பெற்ற சஞ்சனா வெங்கடகிருஷ்ணன், வருங்காலத்தில் இந்தியாவிற்கு அதிகமான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்கள் தேவைப்படும் என்பதால் 25 வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் இந்த படிப்பை பயில வேண்டும் என வலியுறுத்தினார். கவர்மெண்ட்டும் இதை பத்தி நிறைய அவேர்னஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம இந்தியா இப்ப க்ரோயிங் ஜோன்ல இருக்கு. ஸோ யங் பாப்புலேஷன் 25 இயர்ஸ் உள்ள இருக்கிறவங்க நிறைய, அதான் மேக்சிமம். ஸோ இந்த மாதிரி படிப்பெல்லாம் படிச்சா டிமாண்டும் ஜாஸ்தியா இருக்கு. நம்மளோட நாட்டையும் சமுதாயத்தையும் நம்ம முன்னேறதுக்கு இது ரொம்ப முக்கியமான படிப்பு. திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையில் நடைபெற்ற வெள்ளம் தமிழ் பெண்கள் என்ற திமுக மகளிர் அணி மாநாட்டில் மதுபோதை காரணமாக பெண்கள் பகுதியில் நுழைந்த இளைஞரை பெண்கள் ஒன்று திரண்டு சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து போதை இளைஞர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட தேவஸ்தான அலுவலகத்தில் பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள் 5 பேர் பதவி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் உதவி ஆணையர் சுரேஷ் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு தலைவர் தவ பாஞ்சாலன் மற்றும் உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்தியில் அகற்றப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் உருவ சிலைகளை மீண்டும் நிறுவக் கோரி விடுதலை சிறுத்தை கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் நகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் விசிக வழக்கறிஞர் அணி சார்பில் வழங்கப்பட்ட மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணிக்கு ஏற்றவாறு ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் சாவடி வழியாக விழுப்புரம் நோக்கி சென்ற காரில் வசந்த் என்பவர் கார் மீது நின்று மது அருந்தி சென்ற வீடியோ வெளியான நிலையில் வசந்த் மற்றும் கார் ஓட்டுநர் சத்தியமூர்த்தி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் குடிபோதையில் காரை அதிவேகமாக ஓட்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருவரின் மன்னிப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. யாருமே மது அருந்தக்கூடாது. இனி வரும் காலங்கள்ல பொங்கல்லாம் வருதுனால நான் செய்த தவிர இவங்க யாரும் செய்யாதீங்க. இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் குடிக்க மாட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.